إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பித்தேன். அவருடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும், குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் கண்ணியத்திற்கும் ஒரு மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியான இந்த உபதேசங்களை கேட்டு எதை நாம் கேட்டோமோ அதை நாம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே வந்துள்ளோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக, நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்று உள்ளம் பிரார்த்திக்குவானாக. உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஷைத்தான்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு சில தகவல்களை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் கவனித்தால், ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுகிற, மன தூய்மையோடு செயல்படுகிற ஒருவர் ஷைத்தானை எதிர்கொள்வது மிக மிக எளிது என்று குர்ஆன் பேசுகிறது. யார் அல்லாஹ்வை சரியாக நம்பவில்லையோ, கட்டுப்படவில்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லையோ, அவர்களுக்கு ஷைத்தானை எதிர்கொள்வது மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியம் என்றும் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். ஆக இவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால், இவனுடைய துவக்கம் அந்த வரலாறு ரீதியான விஷயத்தில் தான் இவனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனுடைய சூழ்ச்சிகளை பற்றியும் இவனுடைய தந்திரங்களை பற்றியும், எவ்வாறு ஒரு மனிதனிடத்திலே இவன் வந்து பேசுவான் என்ற ஒரு விஷயத்தையும், பேசி எவ்வாறு வழிகேடான காரியத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு செல்கிறான் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஒரு வரலாற்றின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை நீங்கள் கவனித்து பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு ஒரு நம்மளை எல்லாம் அனுப்புவதற்கு முன்பாகவே இந்த மலக்குமார்கள், இந்த ஷைத்தான்கள் எல்லாம் ஒரே இனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறியலாம். இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இவனும், இப்லீசுடைய சந்ததிகள் தான் ஷைத்தான்கள், இப்லீசுடைய கூட்டத்தார் தான் ஷைத்தான்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன், கான மினல் ஜின்னி, ஜின்னினத்தை சார்ந்தவன் தான் இந்த ஷைத்தான். இப்லீஸ் என்ற இவருடைய வகைராவும்
வானவர்களும் ஒரே ஒரு இடத்தில் வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் ஆதம் என்ற ஒரு படைப்பை படைக்கிறான். மனித குலத்தினுடைய துவக்கம். ஆதமை அல்லாஹ் தன் கையால் படைக்கிறான். படைத்து இப்போது கட்டளை இடுகிறான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. அல்லாஹ் சொல்கிறான், நாம் சொன்னோம், மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம். வார்த்தையை பாருங்க, மலக்குமார்களுக்கு நாம் சொன்னோம், ஆதமுக்கு பணியுங்கள், ஆதமுக்கு கட்டுப்படுங்கள் என்று நாம் சொன்னோம். வானவர்கள் மலக்குமார்கள் எல்லாம் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர என்று அல்லாஹ் சொல்றான். வானவர்களும் இப்லீஸும் கலந்து இருந்தால்தான் இந்த கட்டளையை சொல்லும் பொழுது பிரித்து சொல்ல முடியும். வானவர்களுக்கு நாம் சொன்னோம் கட்டுப்படுங்கள் என்று, வானவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு விட்டார்கள் இப்லீஸை தவிர என்றால், வானவர்களும் இப்லீஸும் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஏற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் மறுத்து விட்டான். அவன் அல்லாஹ்விடத்தில் தர்க்கவாதம் பேசினான். நான் தான் உயர்ந்தவன், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இங்கே பெருமை பேசுவது உனக்கு தகாது. அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிர். அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஆணவம் கொண்டான், அகம்பாவம் கொண்டான், மறுத்து விட்டான், காஃபிர்களில் ஒருவனாக அவன் மாறிவிட்டான் என்று அல்லாஹ் அவனுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானவனாக ஆக்கப்பட்டு விட்டான். அதற்கு பிறகு இங்கிருந்து வெளியே சென்று விடு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் ஒரு கோரிக்கையை வைக்கிறான். இந்த மனிதரை நான் வழிகெடுப்பேன், எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு. என்னை நீ நரகவாசியாக ஆக்கி வைத்து விட்டாய், என்னை சபிக்கப்பட்டவனாக ஒருவனாக நீ ஆக்கி வைத்து விட்டாய். எனவே இவர்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு ஒரு அவகாசம் கொடு, மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்ட ஒரு நபராக நீ மாறிவிட்டாய். நீ என்னுடைய அடியார்கள் விஷயத்துல யார் என்னை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இஸ்லாசோடு மன தூய்மையோடு இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் உன்னுடைய பாட்சா பலிக்காது, நீ அவர்களை வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி நீ வழிகெடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்துல சொன்னார். இதற்கு பிறகுதான் வழிகெடுக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். சொர்க்கம் என்றால் ஒரு தோட்டத்துக்கும் ஜன்னத் என்ற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன் ஹதீஸ்ல. சொர்க்கத்துக்கும் ஜன்னத் என்ற வார்த்தையை நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்கலாம். ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரிதான், ஒரு உயர்தரமான சொர்க்கமாக இருந்தாலும் சரிதான், அதில் தங்க வைக்கப்படுகிறார்கள். குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅதுமா. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியவற்றை எல்லாம் உண்ணலாம். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க கூடாது. எல்லாமே சாப்பிடலாம், கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மரத்தை நெருங்க கூடாது. இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் நீங்கள் ஸாலிம்கள்ல ஒருவராக, அநியாயக்காரர்களில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை அனுப்புறார். ரெண்டு பேரும் சொர்க்கத்துல தங்க வைக்கப்படுறாங்க. சொர்க்கத்துல தங்க வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப ஷைத்தான் சம்பந்தமாக சொல்லி காட்டக்கூடிய வசனங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாஹா என்ற அத்தியாயம் 118 121ல சொல்லி காட்டுறாங்க. ஆராஃப்ல 20-21 அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபகுல்னா யா ஆதம், ஆதமே இன்ன ஹாதா அதுவுல் லக வ லிஸௌஜிக ஃபலா யுஹரிஜ் வலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. ஆதமுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்துல தங்க வைக்கக்கூடிய அந்த நேரத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்க வைக்கக்கூடிய நேரத்துக்கு சொல்கிறான், உன்னுடைய எதிரி இவன் ஷைத்தான், இப்லீஸ் என்றவன் உன்னுடைய எதிரி, விரோதி. எனவே இந்த விரோதி, உன்னுடைய எதிரி உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டாம். ஷைத்தான் வெளியேற்றிடுவான், உங்களை வெளியேற்றக்கூடிய காரியத்தை செய்து விடுவான், நீங்கள் வெளியேறக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை பார்த்து சொல்றான், சொர்க்கத்துல தங்க வைக்கக்கூடிய நேரத்திலேயே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான்.
அதாவது சொன்ன பிறகுதான் நடந்திருக்கு எல்லாமே. அவனுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடுவீங்க, பாக்கியத்தை இழந்துடுவீங்க, நீங்க கெட்டவர்களாக மாறிடுவீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான் என்ற விஷயத்தை தாஹாவுல 117வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 118ல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் என்றால், அதாவது வஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் இவர்கள் இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினான். யா ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கின் லா யுப்லா. ஆதமே, ஷைத்தான் எப்படி அவர்களிடத்தில் பேசுகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. உனக்கு ஒரு நிலையான வாழ்வு தரக்கூடிய ஒரு மரத்தை நான் சொல்லவா, காலகாலத்துக்கும் நீங்க சொர்க்கத்திலேயே தங்க வைக்கக்கூடிய ஒரு மரத்தை நான் உனக்கு அறிவிக்கவா என்று ஷைத்தான் கேட்டான், இப்லீஸ் கேட்டான். அதே மாதிரி நிலையான ஆட்சி உனக்கு இங்கே தங்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி உனக்கு வேண்டுமா என்று ஷைத்தான் கேட்டு இந்த மரத்தை நெருங்கு, அந்த மரத்தில் உள்ளதை சாப்பிடு என்று ஆசை வார்த்தையை சொன்னான், குழப்பத்தை ஏற்படுத்தினான், தீய எண்ணங்களை அழகாக சொன்னான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இது தாகாவுல 118ல வருது. ஆராஃப்ல 20-21ல எப்படி வருகிறது என்றால், வஸ்வஸ லஹுமு ஷைத்தான் லியுப்திய லஹுமா மா உரிய அன்ஹுமா மின் சவாதிஹிமா வகால மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகுனா மலக்கைன் அவ் தகுனா மினல் காலிதீன். நீங்கள் இந்த மரத்தை நெருங்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? ஏன் மரத்தை நெருங்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் நீங்கள் வானவர்களாக ஆகிவிடுவீங்க. நீங்க வானவர்களாக ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் மரத்தை நெருங்க கூடாதுன்னு சொன்னா. நீங்க மரத்தை நெருங்கி சாப்பிட்டீர்கள் என்றால் இந்த சொர்க்கத்திலே நீங்க தங்கிடுவீங்க, சொர்க்கத்தில் உங்களை தங்க வைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் என்று காசமஹுமா அவர்களிடத்துல ஷைத்தான் சத்தியம் செய்தான். மேலும் அவன் சொன்னான், இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் உங்களுடைய நலம் நாடுபவன் என்று சொன்னான் என்று அல்லாஹ் சொல்றான். நலம் நாடி சொல்றேன், அறிவுரையா சொல்றேன், உபதேசமா சொல்றேன், இதை தொட்டுருங்க, சாப்பிட்டுருங்க, சாப்பிட்டா நீங்க வானவர்களாக மாறி விடுவீங்க, நீங்க நிரந்தரமாக இந்த சொர்க்கத்திலேயே தங்கிடுவீங்க, எனவே அந்த மரத்தை போய் உடனடியா சாப்பிடுங்க என்று ஷைத்தான் சொன்னான் என்று அல்லாஹ் ஆராஃப்ல சொல்றான். அப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தான் எப்படி வருவான் என்பதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளலாம். இந்த வரலாறு அல்லாஹ் கதை கேட்டு போறதுக்காக சொல்லலைங்க. ஷைத்தான் கெட்டதை மட்டும்தான் சொல்லுவான் என்று நாம் நினைச்சு வச்சிருக்கோம்ல, அதுதான் அல்லாஹ் இதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்றான். அவன் எப்படி வருவான்றத சொல்றான். கெட்டதை சொல்லுவான், அத நல்ல முறையில சொல்லுவான். அதாவது நீங்க தொழாதீங்க, நோன்பு வைக்காதீங்க, ஜகாத் கொடுக்காதீங்க, ஹஜ் செய்யாதீங்க, அப்படிதானே ஷைத்தான் சொல்லுவான்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். வட்டி வாங்குங்க, ஹராமான காரியத்தில் ஈடுபடுங்க, இதெல்லாம் ஷைத்தான் சொல்லுவான்னு நினைக்கிறோம். அப்படி நேரடியாக சொல்ல மாட்டான். நேரடியாக நீங்கள் தொழாதீர்கள் என்று சொல்ல மாட்டான், நேரடியாக நோன்பு வைக்காதீர்கள் சொல்ல மாட்டான், நேரடியாக பாவத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்ல மாட்டான். அந்த பாவத்தை அழகானதாக காட்டுவாங்க. பாவத்தை என்ன செய்வான்? அழகான ஒரு விஷயமாக காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரத்தை சாப்பிடு என்று மட்டும் அவர் சொல்லாம, இந்த மரத்தை ஏன் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் என்றால், அந்த மரத்தை நெருங்கினால் இந்த லாபம் எல்லாம் உனக்கு இருக்கிறது என்று தூண்டுவதன் மூலமாக ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறான். புரியுதா இல்லையா? இதை தெரிந்து கொண்டால்தான் நாம ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து வெளியே வர முடியும். நம்ம நிறைய பேர் தொழுகைக்கு வராம இருக்கிறோமா இல்லையா? ஷைத்தானுடைய பேச்சை கட்டுப்பட்டு தான் நம்ம சொல்லாம இருக்கிறோம். நிறைய பேர் நோன்பு வைக்காம நாம இருக்கிறோமா இல்லையா? ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் நோன்பு வைக்காம இருக்கிறோம். நம்ம நல்ல காரியத்தில் ஈடுபடாம இருக்கிறோமா இல்லையா? ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் ஈடுபடாம இருக்கிறோம். ஆனா ஷைத்தான் நேரடியாக இதை செய்யாதேன்னு சொல்ல மாட்டான். இதை அழகானதாக, பாவத்தை அழகானதாக காட்டி அந்த நல்ல காரியத்தின் போக விடாம ஆக்குறானா இல்லையா? இதில் தான் ஷைத்தானுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய தோல்வி அடங்கி இருக்கு. புரியுதா இல்லையாங்க? இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா, அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானது நல்லா சொல்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலவீனமானது. அப்ப யாருக்கு பலவீனமானது, யாருக்கு பலம் வாய்ந்தது?
இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொண்டவங்க இது லேசான தட்டி விட்டு போயிருவாங்க. எல்லாம் ஒரு பள்ளிவாசல் பக்கம் வந்துருவாங்க, நல்ல காரியத்துக்கு பக்கம் வந்துருவாங்க. அந்த பாவத்தை அழகானதாக காட்டி யார் அதுக்கு சிக்கி கொண்டார்களோ அவங்க நன்மையின் பக்கம் வரமாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்துட்டாருன்னா நாம நீங்க ஏமாற்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய முன்னோடி, அல்ல அவருக்கு அறிவு கொடுத்திருந்தான். அவரே அவருடைய கவர்ச்சியான வார்த்தையின் பக்கம் கேட்டு விழுந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு முன் அனுபவம் கிடையாது. நமக்கால் முன் அனுபவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி ஆதம் கிட்ட வந்தாரு, வந்த ஷைத்தான் வந்தா அவர் விழுந்துட்டாரு, முன் அனுபவம் இருக்கு. நமக்கு முன் அனுபவம் இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த முன் அனுபவம் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க யோசித்து பார்த்தாலும் கூட ஷைத்தான் எப்படி வருவான் என்ற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளணும். அவன் கெட்டது என்பதன் மூலமாக வரமாட்டான், கெட்டதை நல்லதாக காட்டுவதன் மூலமாக தான் நம்ம இடத்துல வருவான் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் அவனுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கலாம் என்பதற்கு முதலாவது பாயிண்ட் இது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, இவன் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு வந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, சாதாரணமான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வரல. ஒரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் வார்த்தை அவன் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துறான், லா யஹ்தனிகுன்ன, இந்த மனிதர்களை எல்லாம் நான் வேறு அறுப்பேன் என்று சொல்றான். அல்லாஹ் வழிகெடுப்பேன்றத நீங்க அதிகமா மனசுல இருக்கும். அவன் அல்லாஹ்விடத்துல சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். பனு இஸ்ராயீல் 62 63ல பார்க்கலாம். லா அஹ்தனிகுன்ன துர்ரியதஹு இல்லா கலீலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியினர் நம்மள எல்லாரையும் நான் வேறு அறுப்பேன் என்று அல்லாஹ்விடத்துல சொல்கிறார். குறைவானவர்களை தவிர என்னால் குறைவானவர்களை மட்டும்தான் என்னால வேற இருக்க முடியாது, மெஜாரிட்டியானவர்களை நான் வேற இருப்பேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், தாராளமா வேற இருக்கு. உனக்கும் உன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் நரகத்தை நான் கூலியாக வைத்திருக்கிறேன் அல்லாஹ் பதில் சொல்றான். உனக்கும் உன்னை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகத்தை நான் பரிசாக வைத்திருக்கிறேன். ஃபமன் தபியக மின்ஹும் ஃபஇன்ன ஜஹன்னம ஜஸாஉக்கும் ஜஸாஅ மஃபூரா, உனக்கும் பின்பற்றிய நபர்களுக்கெல்லாம் நிறைவான கூலி நரகம் தான் என்று சொன்னதாக பனு இஸ்ராயீல்ல நீங்க 62 63வது வசனத்துல பார்க்கலாம். சரியா? இது முதலாவது விஷயங்க. இரண்டாவது, அவன் எப்படி எல்லாம் நம்மளோட ஒட்டி இருக்கிறான்றது சில ஆதாரங்களை பாருங்க. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொன்னதுல இருந்து நம்ம கிட்ட எப்படி இருப்பான், எங்க எல்லாம் வருவான்ன்றது சில செய்திகளை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதுல ஒண்ணு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள நுழையிறார். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லிட்டு நுழையிறார். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரால் நுழையிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நுழையிறார். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ்னு சொல்லி உணவை வாயில வச்சு சாப்பிடுறாங்க. இவருடைய நிலை என்ன? ஒருத்தர் வீட்டுல நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்துறார், அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் சொல்லல. சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லல. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறது, இதா தഖல ரஜுல் பைத்தஹு வ தகரல்லா இந்த துகூலிஹி வ இந்த தஆமிஹி கால ஷைத்தான் லா மபீத லகும் வலா அஷா. ஒரு மனிதர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் நுழைந்து விட்டார். சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம சாப்பிடுறார். அப்போது சரி, வீட்டுக்குள்ள போகும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நுழைகிறாரு, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுகிறார் என்று சொன்னால் ஷைத்தான் சொல்கிறான், இன்னைக்கு இந்த வீட்டுல நமக்கு இடம் இல்ல, இந்த வீட்டுல நமக்கு இடம் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர்ல நினைவுலே இருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்றாங்க, வீட்டுக்குள் நுழையும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பேரோட சொல்லி துவக்குறாங்க, இன்னைக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது என்று ஷைத்தான் பேசுகின்றான். இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லல, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தவில்லை என்றால் ஷைத்தான் சொல்கிறான், இங்கதான் நமக்கு வீடு தங்குற இடம், இங்கதான் நைட்டு சாப்பாடும் இங்கதான் என்று சொல்லி அங்கேயே தங்கி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் நம்மளோடவே இருக்கிறான் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ்ல நீங்க புரிந்து கொள்ளலாம். பக்கத்துல ஷைத்தான பக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டுல நிறைய பேர் சினிமா படங்கள் வேற போட்டு வச்சிருப்பாங்க. சினிமா படங்களை போட்டு திரைப்படங்கள், பாடல்கள், அருவருப்பான கருத்துக்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒளியா ஓடும், அரைகுறை ஆடையோட பிள்ளைகளோட குடும்பத்தோட பார்த்து கொண்டு உட்கார்ந்து எங்க அங்க ஷைத்தான் நம்ம பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார்ந்து வைக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லணும், வீட்டுல போகும்பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும் என்ற நினைவுகள்லாம் தாண்டப்படக்கூடியதாகத்தானே இது இருக்கு. யோசிச்சு பார்க்கணும், நாமளே அந்த பாவத்தை, ஹராமானதை, கெட்ட காரியத்தை, கெட்ட செயலை அங்கீகரிக்க துணிந்து விடுகிறோம் என்ற விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க,
அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுல இருக்காங்க, ரசூலுல்லாஹ் அவங்க மனைவியோட வீட்டுல இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு ஆடை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே போக ரசூலுல்லாஹ் விருப்பப்படுறாங்க. ஆடை எடுத்து போட்டுக்கொண்டு ஒரு நடுராத்திரி மாதிரி உள்ள நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே போக பாக்குறாங்க. போகும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவம் வந்துருச்சு. என்ன கோவப்படுறேன்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. என்னை போன்ற ஒரு பெண் உங்களை போன்ற ஒரு ஆணை இருந்தா கோவப்படாம என்ன செய்யும் என்று அவங்க கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஆயிஷா மட்டும் மனைவி கிடையாது, பல மனைவிமார்கள். அப்ப நீங்க மத்த மனைவிகளோட போயிடுவீங்களோன்றதுதானே எனக்கு ஒரு கவலை. ஏன் நாள், ஏன் நேரம், ஏன் கூட தானே நீங்க இருக்கணும், நீங்க வெளியே போயிடுவீங்களோன்ற கோபம். என்னை போன்ற ஒரு பெண் உங்களை போன்ற ஒரு கணவரை பெற்றால் கோபப்படம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உங்ககிட்ட ஷைத்தான் வந்துட்டானாமான்றாங்க. உங்ககிட்ட ஷைத்தான் வந்துட்டானா, நீ கோபப்படுறியம்மா, நீ உணர்ச்சி பூர்வமா ஆகிட்டியன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உங்ககிட்ட ஷைத்தான் உன்னிடத்துக்கு வந்து விட்டானான்னு கேட்கும் பொழுது ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, என்கிட்ட ஷைத்தான் இருக்கிறானா? ஆமா, உங்ககிட்ட ஷைத்தான் இருக்கதான் செய்யறான். மஅ குல்லி இன்சான், எல்லா மனிதர்களும் ஷைத்தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, உங்க கூட ஷைத்தான் இருக்கிறானா? அவன் என்கிட்டயே இருக்கிறான். லாக்கின் அஆனனில்லாஹு இலைஹி, ஆனால் அல்லாஹ் எனக்கு கட்டுப்பட வைத்து விட்டான். அஸ்லம, அவன் கட்டுப்பட்டு விட்டான் என்று சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஃபலா யாமுருனி இல்லா பிகைர், அவன் எனக்கு நன்மையை தவிர வேற ஒன்றும் ஏவ முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்கு. அப்போ எல்லா மனிதர்களிடத்திலேயும் ஷைத்தான் இருக்கிறான் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஈத்திகாஃப் இருக்கும் பொழுது ஒரு மனைவி இடத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு மனிதர்கள் சஹாபாக்கள் கடந்து போவாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பாருங்க பா, என் மனைவி தான் சஃபியா, இது சஃபியா கிட்ட தான் பேசுறேன்றா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேலேயே நாங்க சந்தேகப்படுவோம்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஷைத்தான் ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரதம், ஷைத்தான் மனிதர்களுடைய ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை போட்டு விடுவான் என்று நான் பயப்படுகிறேன்னு சொல்றாங்க. அப்ப உள்ளத்துல வரைக்கும் ஊடுருவி இருக்கிறான் கருத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவன் எங்க எல்லாம் இருக்கிறான் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால்தான் சூழ்ச்சியை முறியடிக்க முடியும். அதனால ரசூலுல்லாஹ் இரவுல தூங்கும் பொழுது ஷைத்தான் தலைமாட்டுல 3 முடிச்சு போடுறான். நீங்க ஃபஜ்ருக்கு எந்திரிக்க நாடும் பொழுது தூங்கு இன்னும் இரவு இருக்கு என்று தூங்க வைக்கிறான். அதை தள்ளிட்டு அதை நிராகரிச்சுட்டு நீங்க முழிப்பு எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து எழுந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். ஒழு செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். தொழுது விட்டால் 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். நீங்கள் நல்ல நிலையில நீங்கள் அந்த காலை நேரத்தை அடைவீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் அப்படியே தூங்கி விட்டால் நீங்கள் ஒரு சோம்பேறியாக, அந்த நாள் சுறுசுறுப்பு இல்லாத நிலையில ஒரு கெட்ட நாளாகத்தான் அந்த நாள் உங்களுக்கு இருக்கும் என்ற கருத்துல ரசூலுல்லாஹ் அந்த நாளை பற்றி சொல்றாங்க. யார் ஃபஜ்ர் தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் சொல்றாங்க. மற்ற ஹதீஸ்கள்ல யார் அப்படியே தூங்கி விட்டாரோ ஷைத்தான் அவருடைய காதில சிறுநீர் கழித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆகவே இந்த ஷைத்தான்களுடைய சூழ்ச்சியை நாம புரியணும். அவன் ரொம்ப எதிர்கொள்வதற்கு இலகுவானவன் தான். யாருக்கு என்ற கேள்வியில தான் பிரச்சனை இருக்கிறது. யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படக்கூடியவர்களாக உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கொள்வது இலகுவானது. யார் அல்லாஹ்வை நம்புவதிலேயே பிரச்சனை இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதிலேயே பிரச்சனை இருக்கிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறதிலேயே பிரச்சனை இருக்கிறதோ, அவர்களுக்கு இலகுவாக வழிகெடுக்க முடியக்கூடியவனாக ஷைத்தான் மாறிவிடக்கூடியவனாக இருக்கிறதுனால நம்முடைய ஈமானுடைய நிலையை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக கட்டுப்படக்கூடியவர்களாக, அந்த அல்லாஹ்விடத்திலேயே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு படைத்த அந்த ரட்சகனிடத்துல பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே,
நேற்று அல்லது நேற்றைய முன்தினத்திலிருந்து இந்த வாரணாசி என்ற பகுதியில, உத்தரப்பிரதேசம் வாரணாசி என்ற பகுதியில கியான் வாபி என்ற ஒரு பள்ளிவாசலுடைய சர்ச்சையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கியான் வாபி என்ற பள்ளிவாசல்ல பூஜை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. வாரணாசி நீதிமன்றம். இதனால் அங்க பூஜையும் நேற்று நடந்து விட்டது. அதனுடைய காணொலிகள்லாம் நீங்கள் முகநூல்ல பார்க்கலாம். பள்ளிவாசலுடைய கீழ்த்தளத்துல ஒரு பகுதியில அந்த ஐயர்களை எல்லாம் வைத்து பூஜையை ஆரம்பித்து விட்டார்கள். நீதிமன்றத்தினுடைய துணையோட இது நடக்கிறது. பாபர் என்ற ஒரு மஸ்ஜித் இதே ஊபியில அயோத்தி என்ற பகுதியில 1948 இருந்து ஏற்பட்ட பிரச்சனை. 92 இடித்தார்கள். இடித்து அதை சட்டப்பூர்வமாகவே இப்ப கோயிலே கட்டி முடித்து விட்டார்கள். சட்டப்பூர்வமாகவே நீதிமன்றத்தினுடைய துணையோட, ஆட்சியாளர்களுடைய துணையோட, சங்க பரிவாரத்தினுடைய சிந்தனை கொண்டவர்கள் இதை கண் முன்னால் ஒரு பள்ளிவாசலை இடித்து கோயிலையே மாற்றி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாகத்தான் இப்போது காசி விஸ்வநாதர் என்ற காசி என்ற பகுதியில, வாரணாசி என்ற தொகுதியில, மோடியினுடைய தொகுதி அது, அந்த தொகுதியில அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கியான் வாபி என்ற பள்ளிவாசல் அதே வழமையான பொய். என்ன வழமையான பொய் என்றால், அதாவது கோவிலை இடித்துதான் இஸ்லாமிய மன்னர்கள், அதாவது அவுரங்கசீப் போன்ற மன்னர்கள் எல்லாம் இந்த கோயிலை இடித்து தான் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் என்ற பழைய பொய்யை இதிலையும் எடுத்து ஆரம்பித்து, அதுக்கு அந்த தோண்டி பாருங்க, பூமிக்குள்ள தோண்டி பாருங்க, அது கார்பன் டெஸ்ட் எடுத்து பாருங்க, அந்த சிற்பங்கள்ல எந்த வடிவத்துல வடிக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் பாருங்க என்று ஆய்வு செய்ய சொல்லி அதுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்து அந்த பள்ளிவாசலை அபகரிக்கக்கூடிய இதெல்லாம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பட்டியல் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஈத்கா பள்ளிவாசல் பட்டியல வச்சிருக்கிறார்கள், காசி விஸ்வநாதர் கோயிலை வைத்திருக்கிறார்கள், தாஜ்மஹால் கூட வைத்திருக்கிறார்கள். பல பட்டியல்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆக இதுல நாம் பெற வேண்டிய அந்த படிப்பினையும், நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக சட்டப்பூர்வமாக நம்மால் என்ன செய்ய முடியுமோ மனித சக்திக்கு உட்பட்டு நாம் அதை செய்ய வேண்டும். இவர்களிடத்துல நீதி கிடைக்காது என்ற அளவுக்கு நம் கண் முன்னால் இதற்கு பாபர் மசூதி என்ற ஒன்று உதாரணமாக இருக்கிறது. கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் அலகாபாத்ல கிடைக்கும் என்று பார்த்தோம். அலகாபாத் நீதிமன்றத்தில் 3 பங்கா போட்டு, உனக்கு ஒரு பங்கு, குழந்தை ராமருக்கு ஒரு பங்கு, இன்னொரு ராமருக்கு ஒரு பங்கு என்ற மாதிரி என்ன செய்து விட்டார், 3 பங்கா பிரித்தாங்க. இது 3 பங்கு அநியாயம் என்று சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. உச்ச நீதிமன்றத்தில் அதை விட அநியாயமா, ஒரு பங்கு கூட உனக்கு கிடையாது என்று ஆக்கி எல்லாமே அபகரித்து கோயிலை கட்டக்கூடிய அளவுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கு. நம்ம எல்லாம் ஒரு சகிப்பு தன்மை மிக்கவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் நமக்கு ஒரு பண்படுத்தி இருக்கிறது. மற்ற நபர்கள் எல்லாம் இதை ஜீரணித்துக் கொள்ளவே மாட்டார்கள். நம்ம அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால அவ்வளவு ஒரு பண்பட்ட சமூகமாக எல்லாம் நம்மளை மாற்றி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த சகிப்பு தன்மை இருக்கிறது. நம்முடைய இடத்தை அபகரித்தாலே, வழிபாட்டு தலத்தை அபகரித்து கோயிலை கட்டினால் கூட நம்ம சகிப்பு தன்மையோட இருக்கக்கூடியவர்களாக எல்லாம் என்ன செய்யலாம், இதெல்லாம் மறுமையில் எல்லாம் பார்த்துக்குவான், அவன் கடுமையா எல்லாம் அங்கு விசாரிப்பான் என்ற ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம விட முடியாது. சட்டப்பூர்வமாக ஏதாவது ஒரு ஜனநாயக வழியில் போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரத்திலையும் ஒரு அமைதி பேரணி போக வேண்டும். அமைதி பேரணி போகும்பொழுது எல்லா மக்களும் பார்ப்பாங்களா இல்லையா? சாதாரண மக்கள் கூட, சாதாரண இந்துக்கள், சாதாரண கிறிஸ்தவர்கள், சாதாரணமா மாற்று மத நபர்கள்லாம் அநியாயம் நம்முடைய பள்ளிவாசல் அபகரிக்கிறாங்களே, நம்மள தொட விட மாட்டேங்கிறாங்களே, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, சகோதரத்துவத்தை ஒழிக்கிறாங்களே, நாங்கள் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய ஒரு சகோதரத்துவத்தை இல்லாம ஆக்குறாங்களே என்று பாமர இந்துக்கள், பாமர மற்ற தொப்புள்குடி சகோதரர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில, இதே நேரத்தில் அதிகாரிகளிடத்திலையும் மனு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இது ஒரு அமைதி பேரணியாக ஜனநாயக வழியில இந்த தீர்ப்புக்கு எதிராக, இந்த அநியாயத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் இந்த
அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 1947க்கு பிறகு எந்தெந்த வழிபாட்டு தலம் எல்லாம் யார் யார் கையில் இருக்கிறதோ அவரவர்கள் கையில் தான் இருக்க வேண்டும். அது பிரச்சனை பண்ணக்கூடாது 47க்கு பிறகு என்ற சட்டம் இருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்திலேயே அதற்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கிறார். எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு எதுக்கு என்று சொன்னால் பாபர் மசூதிக்கு மட்டும்தான். பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து மதத்தவர்களுடைய பள்ளிவாசலுக்கும் யார் யார் வழிபடுறாங்களோ அவரவர்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. சட்டத்துக்கு எதிராகத்தான் இவங்க தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அரசியல் கலந்திருக்கிறது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இப்ப ராமர் கோயில வச்சு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தியான் வாபியா கையில் எடுத்திருக்கிறாங்க மத அரசியலை செய்வதற்காக. அதை இந்த மத அரசியல் நம்ம விழுந்துடக்கூடாது. இந்த மத அரசியல் விழுவாங்களே சில பேர், அவர்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். சட்டப்பூர்வமாக போராட்டமும் செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? அல்லாஹ் தான் நமக்கு மறுமையில அனைத்துக்கும் தீர்வு கொடுப்பான், தீர்ப்பளிப்பான், அநியாயக்காரர்கள் சும்மா விட மாட்டான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஃபிரௌன் சிலுவையில் அடைவேன்னு சொல்லி மிரட்டும் பொழுது கூட எந்த தீர்ப்பு வேண்டாலும் கொடு, எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு கொடுப்பானே, அதுக்கு கால் தூசாகாது என்ற மாதிரி சொன்னார்களே, அது போன்ற ஒரு ஈமானை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பக்கத்து அந்த கால் நீ வழங்கிய தீர்ப்பை தாராளமாக வழங்கிக்கொள். இன்னமா தகுதி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, நீ வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்தில் தான் நீ வழங்க முடியும், மறுமையில் உன்னால் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது என்ற ஒரு ஈமானை, இறை நம்பிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடப்படுத்துறான். நம் கண் முன்னால் எந்த அநியாயங்கள் நம்ம ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வந்தாலும் சரிதான், அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். வாசல் தவறாக